ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு ஒரு குறியீடு இருக்கு. இந்த குறியீடுகள்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணுமா சார்? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவ் ட்ரைட்ஸ் இருக்கு, நெகட்டிவ் ட்ரைட்ஸ் குணமும் இருக்கு. இந்த பெண்ணோட நட்சத்திரம் வந்து ஆயில்ய நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூல நட்சத்திரம் இருக்கக்கூடாது. பொம்பளை பிள்ளை வந்து சர்ப்பமா இருந்துச்சுன்னா குடும்பத்துக்கு ஆகாது. ஒரு நட்சத்திரத்தோட ஒரு விளக்கத்தை வந்து நேரடியாக சொல்லாமல் ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது இதை வந்து பார்த்து தான் முடிவு பண்ணணும். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், வாஸ்து, ஆன்மீகம் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் திரு அருள்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கணுமா, நீங்கள் சைக்கிள் மாதிரி நல்லா இருக்கீங்க சார். தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க. இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம் சார். எல்லாருக்குமே வந்து ராசி நட்சத்திரம் இதெல்லாமே வந்து தெரியும். ஸோ ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு சில குறியீடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா? அதை வந்து இயக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அன்றாட நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதோட சூட்சமங்கள் அதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அதை வந்து விலாவரியாக சொல்ல முடியுமா சார்? நல்ல ஒரு டீட்டெயிலான சப்ஜெக்ட் தான். நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குன்னு ஒரு குறியீடு இருக்குது. ஆங்கிலத்தை வந்து சிம்பாலிசம்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தத்தையும் அது நல்லதாக செய்யணும் இருந்தால் எந்த மாதிரி நல்லதை செய்யும், கெடுதலை செஞ்சால் எந்த மாதிரி கெடுதல் செய்யணுன்றதை சுருக்கமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அது சார்ந்து சிந்தனை பண்ணோம்னு வைங்களேன், இன்னும் அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குறியீடு என்னான்னு பார்த்தீங்கன்னா குதிரை. குறிப்பாக வந்து குதிரையோட தலை கொடுத்துருப்பாங்க. இருக்கிற மிருகங்கள்லேயே அதிகமான வீரியம் இருக்கக்கூடியது வந்து குதிரை தான். ஒருத்தருக்கு எப்போ வீரியம் வரும்னா உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறப்ப தான் அந்த வீரியம் வரும். அப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அவன் வந்து முறையான ஒரு உடம்பை சரி பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு தேவையான உடம்பு ஆரோக்கியம் குறையிறப்ப அதுக்குரிய மருத்துவ முறைகளை கையாளணும். அதனால தான் உங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாவே அங்கே வந்து உங்களுக்கு வந்து மருத்துவன் தான் சொல்லுவாங்க. அதோட நம்ம ஆலோசகர்ன்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் வந்து தன்னுடைய தசாபுத்தியை நடத்தும் பொழுது அது நல்லது செய்யணும்னு இருக்கிறப்ப அந்த ஜாதகன் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மருத்துவனாவோ இல்லைன்னா மருத்துவ சார்ந்த துறையில் அவர் வந்து இருப்பார், மேன்மை அடைவார்னு சொல்லலாம். இதே இது அந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து அந்த ஜாதகத்தில் சிரமத்தை தரணுன்ற மாதிரி ஒரு கிரகம் இருந்து திசையை நடத்தும் பொழுது அவன் அந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த உடம்புல இருக்கிற துடிப்புன்னு சொல்லுவோம், அது வந்து வருஷம் பூரா இருக்கும்னு நினச்சி இவன் வந்து தவறான வழிகளில் தன்னுடைய அந்த ஆரோக்கியம் வீரியத்தை பூரா செலவழித்து அது மூலியமாகவே கெட்டு போயிடுவான்ன்றதை நம்ம சொல்லணும். அப்போ முதல்ல நம்ம வந்து அந்த கிரகம் வந்து நல்லதை செய்தால் கெட்டதை செய்தான்னு கண்டுபிடிக்க தெரியணும். அதற்கு அடுத்தபடியாக அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரம் நல்லதை செஞ்சால் எந்த மாதிரி செய்யும், கெட்டதை செஞ்சால் எந்த மாதிரி செய்யும்ன்றத அந்த உருவகத்தை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்போ அஸ்வினின்னா குதிரை, குதிரையினுடைய அந்த வீரியம்ன்றது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சினிமாவிலாம் பார்த்தீங்கன்னா இந்த காதலர்களுக்கு வந்து டூயட் பாடுறப்ப அந்த கடற்கரையில் வந்து ஒரு குதிரை ரெண்டு பேரும் காதலர் ரெண்டு குதிரையில் போகிற மாதிரி காமிப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆரோக்கியத்தோடையும் வீரியத்தோடையும் இருக்கிற மாதிரியும் அதை எடுத்துக்கலாம் ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து அந்த ஆரோக்கியத்தையும் வீரியத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கான குறியீடும் அதுதான். அதை நம்ம அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நினச்சி பார்த்தோம்னா நல்லா இருக்கும். அடுத்ததாக வந்து பரணி நட்சத்திரம் சார், அதற்குண்டான குறியீடுகள், அதற்குண்டான சூட்சமங்கள். பரணி நட்சத்திரத்துக்கு குறியீடு வந்து கர்ப்பப்பை. இப்போ ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது வந்து கர்ப்பப்பை. அதனால் அது வந்து கர்ப்பப்பையை மட்டும் குறிக்காது, நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம சிந்தனை ஒரு செயலை செய்கிறதுக்கு செஞ்சு வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சிந்தனைகளை பூரா குறிக்கும். அப்போ அந்த சிந்தனை வந்து நமக்கு வந்து அந்த உற்பத்தி, முயற்சி, வெற்றி இதுக்கு பூரா ஆதாரமாக இருக்கக்கூடியது தான் இந்த பரணி நட்சத்திரம். இது நல்லதை செய்யணும்னு இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சிந்தனையிலேருந்து, முயற்சியிலேருந்து, செயல்பாடுகளிலேருந்து எல்லாமே வெற்றியாக தரும்னு முடிவு பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் ஒரு கிரகம் வந்து பரணி நட்சத்திரத்தில் இருந்து
அதோட திசை நடந்து அது வந்து சிரமத்தை தரணும்னு இருக்குது, கெடுதலை செய்யணும்னு இருக்குன்னு வைங்களேன், இது பூரா அப்படியே மாறி போயிடும். எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி காமிச்சு கடைசியில் எல்லாமே ஃப்ளாப் ஆகி போயிடும். அதான் பரணி நட்சத்திரம்னாவே உற்பத்தின்ற அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் தான் நல்லா இருக்கும். அந்த கர்ப்ப பையின்றது உற்பத்திக்காக என்ற அந்த 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் விடிய விடிய கூட பேசலாம். ஓகே, அடுத்ததாக வந்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை, இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கூட குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெழுகுதிரி. மெழுகுதிரி, டார்ச் லைட்டு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அகல் விளக்கு, ஏதோ கடைசியில் அங்கே இருக்கிற மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி விளக்கு. இந்த விளக்கு எதுக்கு பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருளை போக்குறதுக்காக பயன்படுது. அது வந்து இருளை மட்டும் போக்கல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கக்கூடியது. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் தன்னுடைய தசாபுத்தியை நடத்தி கார்த்திகை நட்சத்திரத்திலேருந்து செயல்படுத்தி நல்லதை செய்யணும் இருக்கும் பட்சத்தில் அவன் படிக்கிற பையனாக இருக்கான்னு வைங்களேன், நல்லா படிப்பான். அதே இது படித்து ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறான், நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அவனுடைய அறிவுத்திறமையால பேரும் புகழும் அவன் வெற்றி கிடைக்கும். அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பூரா 4 பேருக்கு சொல்லித்தரணும்னு நினைப்பான். இந்த மாதிரி பூரா நம்ம எடுத்துக்கலாம். இதே இது வந்து சிரமத்தை தரணும்னு இருக்கு வைங்களேன், சிரமத்தை தரனா கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கவே மாட்டான். இப்போ படிக்காட்டினா என்ன, படித்தவனுக்கு பூரா வேலை கிடைக்குதான்ற மாதிரி ஒரு மெதப்புன்னு சொல்லுவான், அந்த மப்புன்னு சொல்லுவான். அந்த மாதிரி போய் அதனாலே அவன் வந்து இதாகி போயிடுவான். இவன் யாரோடையெல்லாம் பழகிறானோ அவனை கெடுக்கணுன்றதே இவனோட நோக்கமாகவே இருக்கும். அதனால் கார்த்திகை நட்சத்திரம்ன்றது அறிவொளி என்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்த வந்து ரோஹிணி நட்சத்திரம், இவங்களுக்கு உண்டான குறியீடுகள் அதோட சூட்சுமங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். ரோஹிணி நட்சத்திரம்னா அந்த காலத்தில் என்ன குறியீடு வச்சுருக்காங்கன்னா வில் வண்டி. இப்போ எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சொகுசு வண்டி, மாட்டு வண்டி தான் அது. மாட்டு வண்டி வந்து பாரம் இழுக்கிறதுக்கும் ஒரு வண்டி வச்சுருப்பாங்க. கிராமங்களில் வந்து அந்த பண்ணையார் பயணம் செய்கிறதுக்குன்னு ஒரு வில்லு வண்டின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம சொகுசு வண்டி, அந்த காலத்தில் அதுதான் சொகுசு வண்டி. இன்றைக்கி நம்ம வந்து காரை சொல்லலாம், சொஃபிஸ்டிகேட்டட் கார்ஸை சொல்லலாம். அப்போ காரோட நோக்கம் என்னன்னா சுகமாக பயணம் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ அங்கே சுகம்ன்றதே மெயின். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு வந்து அந்த கிரகம் நல்லது செய்யணும்னு இருந்தால் அவன் வந்து சாப்பிட்றானோ சாப்பிட்லையோ சொகுசாக இருக்கணும், அதுதான் அவனுக்கு மெயினாக இருக்கும். அவனுக்கு ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த இதுக்கு பூரா தேடிக்கிடுவான். இதே இது கெட்டு போச்சுன்னு வைங்களேன், அதுக்கு அதை பணம் சம்பாதிக்கான வழி இல்லாமல் இருக்கிற சேமிப்பை பூரா சுகமாக இருக்கணும் இழந்துருவான். அப்போ அந்த சுகம்ன்ற கான்செப்டை நான் வச்சுக்கிறேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அடுத்த வந்து மிருகசிரீஷம், இதற்குண்டான குறியீடுகளும் சூட்சுமம். மார்கசிரம், மிருகசிரீடம்னா மானை குறிக்கக்கூடியது. மான்ன்றது ஒரு நளினமான ஒரு ஆண் மானாக இருந்தாலும் சரி பெண் மானாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு நளினத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மான்கிட்ட ஒரு நல்ல அந்த முரட்டுத்தனமும் இருக்கும், அதே நேரத்தில் நளினமும் இருக்கும். இந்த ரெண்டுமே கலந்து இருக்கும். அப்போ ஒரு நல்லதை செய்யணும்னு இருக்கிறப்ப அங்கே நளினம் இருக்கும். அவன் யார்கிட்ட பழகினார் ஒரு நளினமாக பழகுவான், அவங்கள்ட்ட இருக்கிற விஷயங்களை கிரகிச்சுக்கிடுவான், அந்த மாதிரி எடுத்துக்கரலாம். இதே இது கெடுதலை செய்யணுன்ற மாதிரி இருந்தால் முரட்டுத்தனமாக இருந்து பழகி அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்துடுவான் என்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே சார். அடுத்த வந்து திருவாதிரை. திருவாதிரை வந்து சிவனுக்குரிய நட்சத்திரம் சொல்லுவாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தோட குறியீடு வந்தீங்கன்னா கண்ணீர் துளி. இந்த கண்ணீர் துளி வந்து கண்ணீர்ன்றது பொலன்னு கண்ணீர் வந்துடுறது ஒன்று உண்டு, அப்படியே சொட்டி நிற்கும், அந்த ததும்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து 2 வகையாக இருக்கும். ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவோம், அப்படியே ஒரு சம்பவம் நடக்குது, அதை பார்த்தோன்னே அவனுக்கு பழைய நினைவுலாம் வருது, ஆனந்த கண்ணீர். இதே இது ஒரு அசுப நிகழ்ச்சி நடந்துடுது, அப்பயும் அவன் மனசு தாங்க முடியாமல் அவன் வந்து அப்படியே நொந்து போய் ஒரு அழுகை வரும். ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த ஒரு கிரகம் திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து நல்லதை செய்யணும்னு இருந்தால் அவன் எல்லா காரியமும் செஞ்சு அதன் மூலமா வெற்றி கிடைச்சி அவனுக்கு வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் கிடைக்கும்ன்ற மாதிரி எடுத்துக்கிறணும். இதே இது கெட்டது என்ன ஆகிப்போச்சுன்னு வைங்களேன், ஆனந்த கண்ணீருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போயிடும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த குறியீடுகள்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணுமா சார்? ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பயன்படுத்துகிற ஜோசியர் தான் வெற்றி அடைவேன். சும்மா உனக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றான், அந்த அவங்களுக்கு தேவையான மெசேஜ் அதுதான். வர்றது ஜாதகன்னு பார்க்கணும், எனக்கு வரக்கூடிய நேரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது அவனுக்கு தேவையான மெசேஜ். அது இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு அலங்காரமாக சொல்லலாம் இல்லையா. இப்போ ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன், இப்போ நீ கார் வாங்க போகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது இந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை, நம்ம ஆமாங்க அதே மாதிரி நினைக்கிறேன், கடைப்பட்டு கூட வாங்கு பின்னாடி நீ கட்டிடலாம், இந்த மாதிரி சொல்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது. இதே இது இன்னொருத்தர் வர்றேன், அவனுக்கு வந்து ஐயா இப்படி ஒரு குழந்தைய தத்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதை செய்யலாமா வேணாம்ன்றப்ப அங்கே ஆனந்த கண்ணீருக்கு வரோம், திருவாதிரைக்கு வர்றோம்.
நல்லா இருக்குன்னு பார்த்து தாராளமேடு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே கெட்டு போச்சுன்றப்ப வேணாமியா இதை செய்கிறப்ப இந்த மாதிரி நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆகிப்போரும், கதறி கதறி அழுகிற மாதிரி ஆகிப்போரும், வேணாம். அது நல்லதை செய்தால் கெட்டதை செய்கிறாப்ப அந்த வர்ணனையாக சொல்கிறதுக்கு இந்த நட்சத்திர குறியீடுகள் ரொம்ப ரொம்ப மெயினாக வேணும். ரொம்ப சிறப்பு. கிராமத்தில் இருக்கிற ஜோசியெல்லாம் அனுபவித்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்புரான்னு சொல்லுவாங்க. அம்புரா, தம்புராவில் அம்புரா. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஸ்ரீ ராமபிரானோட பார்த்தீங்கன்னா கையில் வில்லு வச்சுருப்பார், பின்னாடி வந்து அந்த அம்புரா இருக்கும். அந்த வில்லை பூரா சேமித்து வைக்கிறக்கூடிய ஒரு சேமிப்பு பைய அம்புரான்னு அதை சொல்கிறது. அதை எடுத்து விட்டாருன்னா கரெக்டாக அந்த இலக்கு போய் அடையும்ன்ற மாதிரி வருது. அதை சேமிப்பு வச்சுருக்கிறாரு. அந்த சேமிப்புன்றது அவர் திறமை பூராவும் அங்கே இருக்குது. கரெக்டாக குறி நோக்கி விடுறது இருக்குது. அந்த விடுறப்ப அந்த குறி நோக்குதல் கரெக்டாக அந்த அம்பை விடணும், எல்லாத்தையுமே அதில் அடைக்கும், அதை குறிக்கிற கிடைக்கும். அப்போ இவன் இந்த ஜாதகன் வந்து தன்னுடைய முயற்சியில் முழு கவனத்தோடு இருப்பானா, அந்த காரியத்தில் செயல்படுத்தி அவன் வந்து வெற்றி அடைஞ்சிருவானா, இலக்கை அடைஞ்சிருவானான்றதை பூரா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் மெயினாக இருக்கும். ஒரு பிரயாணத்தை எடுத்து செய்கிறாங்க, இப்போ இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டால் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்து நம்ம சொல்லியாங்க. அடுத்த வந்து பூசம். பூச நட்சத்திரத்துக்கு குறியீடு வந்து பசுவின் மடி, பசுமாட்டோட மடி, பால் சுரக்குது பாருங்க. அது இருக்கிறதுலே ரொம்ப வந்து அதனால தான் நமக்கு வந்து இருக்கிற விலங்குகள்லேயே நம்ம வந்து புனிதமாக நினைக்கிறது வந்து பசுமாடு தான். நமக்கு தேவையான போசாக்க தரக்கூடியது பால். ஒரு கிரகம் இந்த பூச நட்சத்திரத்தில் இருந்து நல்லபடியாக நல்லது செய்யணும் இருக்கிறப்ப நமக்கு தேவையான அனைத்து வகையான வளத்தையும் தரும். சம்பத்துன்னு சொல்லுவோம். என்ன உணவு உடை இருப்பிடம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த தேவையான எல்லாத்தையுமே வாரி வழங்கும். அதுதான் உங்களுக்கு வந்து பசுவின் மடியோட குறியீடு. இங்கே எங்கே சார் பசுவின் மடி பசு பால் தானே இருக்குது, இங்கே எங்கே உணவையும் உணவு கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடை இருப்பிடம்னா இல்லைன்னா அதுக்குள்ளே உள்ளார்ந்த அர்த்தம் அதுதான். அப்போ ஒரு காரியம் செய்ய போகிறப்ப இந்த பூச நட்சத்திரத்தை செயல்படுத்தி ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம்னா இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறப்பையோ இல்லாட்டி இவருடைய தசாநாதன் புத்திநாதன் போகிறப்பையோ அதை எடுத்து செய்கிறப்ப மிக சிறப்பாக. ஓகே சார். அடுத்தது வந்து ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு குறியீடு வந்து சர்ப்பம். அந்த சர்ப்பம்னோடனே நமக்கு ஒரு பயம் வரும். இந்த இந்து புராணம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்துலேயும் எல்லா சமயத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்பம்ன்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தண்டு உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கிலத்தில் வந்து ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம், அதைத்தான் குறிக்கும். அது வழியாக தான் நம்ம மூலாதாரத்தில் இருந்து அது தலை வரைக்கும் அந்த உயிர் சக்தி போய் வரும். இந்த சக்தி தான் உருவகப்படுத்துகிறாங்க, நாகமா வந்து உருவகப்படுத்துகிறாங்க. இந்த உயிர் சக்தி இவன்கிட்ட வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதை இவன் எந்த அளவுக்கு தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறான்றதை கண்டுபிடிக்கிறது இந்த ஆயில்ய நட்சத்திரம். இதை நல்லதை செய்யும் பட்சத்தில் இவனுக்கு வந்து உடம்புலையும் மனதிலையும் அறிவுலையும் உயிர் ஆற்றல் நல்லா இருக்கும், ஜீவ ஆற்றல் நல்லா இருக்கும், அதை வச்சு இவன் முன்னேறிடுவான்னு நம்ம சொல்லலாம். இப்போ அப்படி இல்லாமல் இந்த ஆயில்ய நட்சத்திரம் வந்து அவன் ஜாதகத்தில் வீக்காக இருக்குன்னு வைங்க, ஆயில்ய நட்சத்திரம் வீக்குன்னு இல்லை, ஒரு கிரகம் இருந்து கெடுதலை செய்யணும் இருந்தால் அவன்கிட்ட வந்து ஒரு தெம்பு இருக்காது. நாளைக்கு பார்ப்போம் யோசனை பண்ணி செய்வோம் சொல்லியே தனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்புகளை கூட இழந்துடலாம் இருக்கும். அந்த ஆயில்ய நட்சத்திரத்தோட அமைப்பு அப்படி இருக்கும். அடுத்த வந்து மகம். மகம் நட்சத்திரம்னா மக நட்சத்திரத்தோட குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்காலி. அந்த நாற்காலி வந்து அதிகார நாற்காலி, பவர். அவனை வந்து சாப்பிட்றானோ சாப்பிட்லையோ அவனுக்கு தேவை வந்து பவர், அதிகாரத்தில் இருக்கணும். அவன் வந்து யாருக்கு கீழே வேலை செய்ய மாட்டான், நான் தான் முதலாக இருக்கணும், எனக்கு கீழே குறைஞ்சது ஒரு 5-6 பேராவது இருக்கணும், அவங்கள நான் வந்து வேலை வாங்கணும்ன்ற மாதிரி குறிக்கக்கூடியதான் மகம். மகம்னா அதிகாரம்னு அர்த்தம். ஒரு கிரகம் அந்த சொன்ன மாதிரி நல்லதை செய்யணும்னு இருந்தால் அதிகாரத்துக்கு அடையிறதுக்காக இவன் வந்து போராடுவான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த அதிகார நிலையை வந்து இவன் அடைஞ்சிருவான். இதே இது கெட்டு போச்சுன்னு வைங்களேன், இயல்பால் பிறப்பால் அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அதிகார பொசிஷன் கிடச்சிருச்சுன்னு வைங்க. இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருக்கு வந்து பல சொத்து சுகங்கள் இருக்குது, அவருக்கு பின்னாடி இவன் அந்த பொறுப்பை பூரா எடுத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் வருது. ஆனால் இவனுக்கு வந்து அந்த அமைப்பு இல்லை. எப்படி இல்லை, கரெக்டாக வந்து ஒரு திசை வருது, மக நட்சத்திரத்துலேருந்து திசையை நடத்துது, அப்போ அவனுக்கு வந்து அந்த மக நட்சத்திரம் நல்லபடியாக செயல்வல்லைன்றப்ப இவன் அந்த நிலையை பூரா இழந்துருவான். இதை நம்ம சொல்லணும். அப்போ மக நட்சத்திரத்தோட குறியீடு இதுதான். அடுத்தது வந்து பூரம். பூரத்துக்கு வந்து குறியீடு வந்து கட்டில். இந்த கட்டிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இளமை கட்டில்னு சொல்கிறேன்.
இளமை கட்டில்னா இப்போ ஒரு தம்பதியர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த கட்டில் வந்து இளமை கட்டில் இன்ப கட்டிலாக இருக்கும். சந்தோஷமாக ஒரு சின்ன பிள்ளைங்க மாதிரி விளாண்டுக்கு இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. எப்போ அந்த பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து நல்லதை செய்யணும் இருக்கும் பட்சத்தில் அந்த கட்டில் வந்து இளமை கட்டிலாகவும் இன்ப கட்டிலாகவும் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கட்டிலை வந்து சோக கட்டிலாக போயிடும். அதை கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ ஒரு ஜாதகம் வருது, பொருத்தம் பார்க்குறோம், பையன் வந்து பூர நட்சத்திரமாக இருக்கான், பொண்ணு வந்து ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது, இவனுக்கு அந்த தசாபுத்தி நடக்குதுன்னு வைங்க, நல்லதை செய்யணும்னு தான் தாராளமாக இவனுக்கு வந்து ஆண்மை உடையவனாக இருப்பான்லாம் முடிவு பண்ணி தரலாம். இதே இது கெட்டு போச்சுன்னு வைங்க, சொல்லுவாங்க அவன்கிட்ட எவ்வளவோ வசதி வாய்ப்பு இருக்குங்க என்னென்ன மூலம் சொல்லுவாங்க, ஆனால் சரக்கு இல்லை, மெயின் இல்லைங்க, அது குறிப்பாக இந்த இடம் வீக்காக இருக்குது, தாம்பத்தியம்ன்றது சரியில்லைன்னு நம்ம வந்து பச்சையாக உடச்சி சொல்லணும். இதுதான் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த விஷயங்கள். அடுத்த வந்து உத்திரம். இந்த உத்திரமும் அதோட சேர்ந்தது தான். உத்திரமும் பார்த்தீங்கன்னா இது அதே கட்டில் தான். இந்த கட்டிலுக்கு 4 கால் இருக்கும் இல்லைங்களா, அதில் பூர நட்சத்திரத்துக்கு முதல்ல இருக்கக்கூடிய 2 கால், உத்திர நட்சத்திரத்துக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 கால். பூரம் உத்திரம். பூரம்னா ஆரம்பம்னு அர்த்தம், உத்திரம்னா முடிவுன்னு அர்த்தம். அர்த்தம் வந்து கட்டில், இன்ப கட்டில், அது அந்த மாதிரி சொல்லுவோம். அடுத்த வந்து ஹஸ்தம். ஹஸ்தம்னா இந்த கைத்தளம்னு சொல்லுவோம். சுத்தமான தமிழ் வார்த்தை வந்து கைத்தளம். இந்த கைத்தளத்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாருக்கும் வாரி வழங்குறது, நம்மளால முடிஞ்சது. ஒரு உயர்ந்த நிலைக்கு போனப்போ எல்லாரும் நல்லா இருக்குன்னு வாழ்த்துறது, ஆசி வழங்குறது இல்லைங்களா, அது மாதிரியானது தான் கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தொழிலான். அது மாதிரி இது நல்லதை செய்யணும்னு இருக்கா, கெடுதலை செய்யணும்னு இருக்கா. இந்த கிரகம் வந்து நல்லதை செய்யணும்னு இருக்கும் பட்சத்தில் இவன்ட்டு இருக்கிறத பூரா அள்ளி அள்ளி கொடுப்பான், எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவேன், ஆறுதல் கொடுப்பேன், ஆசி வழங்குவேன். இதே இது கெட்டு போச்சுன்னா ஆசி வழங்குற மாதிரி அரவணைக்கிற மாதிரி போய் காலை காலி விடுவேன். அந்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அடுத்த வந்து சித்திரை. சித்திரைனா சித்திரம்னு அர்த்தம், ஓவியம். ஓவியம் பொதுவாக அழகாக இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. பழைய காலத்து ஓவியம் பூரா அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவியத்தை உத்து பார்த்து தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. சில ஓவியம்லாம் பார்த்தா பயமாக இருக்குது, எவ்வளோ பெரிய பெரிய நல்ல ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, பார்க்க ஆனந்தமாக இருக்கும். இதே இது சில ஓவியங்கள் பார்க்குறப்ப விபரீதமாக இருக்கும். இப்போ இந்த நம்ம ஒரு கிரகம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருந்து நல்லதை செய்யணும் இருக்கும் பட்சத்தில் அழகிய ஓவியமாக இருக்கும். அதை பார்க்க நமக்கு மனசுக்குள்ளே ஒரு பரவசம் ஏற்படும். இதே இது கெட்டு போச்சுன்னு பார்த்தீங்களேன், மனசுக்குள்ளே விபரீதமான எண்ணங்கள், விபரீதம்னா நெகட்டிவ் தாட்ஸாக வரும். இப்படி ஆகி போருமோ அப்படி ஆகி போருமோ, வேறு ஒன்றும் இல்லை. இருட்டான ஒரு சூழலில் ஒரு படம் வரைஞ்சிருக்கிறான், ஒரு சமாதம் காமிக்கிறான், பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அதில் ஒரு ஆந்தை இருக்கிற மாதிரி படத்தை போடுறான்னு வைங்களேன், அதை பார்த்துட்டே நமக்கு மனசு மாறி போயிருந்தா இல்லையா. அது மாதிரி இது மாதிரி அந்த சித்திரத்தை வச்சு ஒருத்தனோட வாழ்க்கையோட இன்பம் துன்பம் சுகம் இந்த மாதிரி சித்திரத்தை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்லலாம். அடுத்த வந்து சுவாதி. சுவாதினா முத்துன்னு அர்த்தம். முத்துவோட கேரக்டர் என்ன வந்து ஒளிரும்னு சொல்கிறேன், இருட்டில் கூட அது வந்து ஒளிரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை சொல்கிறது. அது வந்து உள்ளுக்குள்ளே இருப்பாக இருந்துக்கிட்டு நமக்கு தேவை. நம்ம சொன்ன ஆரம்பத்தில் சொன்னேன், ஆயிலை நட்சத்திரத்துக்கு சொன்னேன், தண்டுவடம்னு சொன்னேன். அது வந்து மூலாதாரத்திலிருந்து மேலே உச்சந்தலை வரைக்கும் போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருப்பாக இருக்கக்கூடியது தான் சுவாதி, ஒளிரக்கூடியது, உயிர் சக்திக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது தான் குறிக்கிறது சுவாதி நட்சத்திரம். அப்போ அது வந்து நல்ல ஒரு போசாக்கா இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகம் உயிர் ஓட்டம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதே இது கெடுதலை செய்யணும்னு இருந்தால் அவன்கிட்ட வந்து உயிராற்றல் ரொம்ப வீக்காக இருக்குது, அந்த பேட்டரி இருக்குது, ஆனால் அதில் வந்து பவர் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகுறது, அது மாதிரி தான். இப்போ வந்து சுவாதி நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த வந்து விசாகம். விசாகம் மிக மிக அற்புதமான நட்சத்திரம். எந்த வகையில் அற்புதம்னா, ஒரு விசாகத்துக்கு குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம், அரச மரம். இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பறவைகள்லாம் வரும். பறவைகள் வந்து அங்கே அதில் இருக்கிற பழங்களை சாப்பிடும், அங்கேயே கூடு கட்டும், அங்கேயே முட்டையிடும், மேற்கொண்டு குஞ்சுகள் பொரிக்கும், அதிகமாக பரவுது. அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு தர்ற மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதர் வந்து எங்கே இருப்பார்னா அந்த அரச மரத்தடியில் தான் இருப்பார் இல்லையா. அவரோட வேலை எப்படி மேலே பறவைகளுக்கு வந்து அந்த மரம் வந்து எல்லா சௌகரியமும் செஞ்சு தருதோ, அதே மாதிரி இந்த குருநாதர் தன்னை தேடி வரவங்களுக்கு பூராமே அறிவு தாகத்தை தீர்க்கிறார். அவங்களுக்கு அதில் நல்ல பையனுக்கு வந்து வரவேற்பு தர்றார். விசாக நட்சத்திரத்துக்கு இன்னொரு குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வரவேற்பு வளையம்னே பேர்.
பார்த்து சொல்கிறேன் பாருங்க. அது மாதிரி வர்றவன்ட்ட இருக்கிற ஒரு தகுதியை வந்து அங்கீகரிக்கிறது. நீ நல்லா இருக்கிய, நல்லா படிக்கிறியா, இன்னும் நல்லா படியான்னு சில வாத்தியாரெலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊக்கப்படுத்துறது, ஊக்கப்படுத்தி அவனை மேம்படுத்துறது. இது வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் இதே இது கெடுதலை செய்யணுன்றப்ப இப்போ நான் சொன்னது பூரா அப்படியே மாறிடும். எவனுக்கும் எந்த மதிப்பும் தராது. வர்றவன்ட்ட பூரா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனை வளரவே விடாமல் ஒன்றுக்கு ஆக மாட்டேன்னு சொல்கிற வாத்தியாரெலாம் பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி நெகட்டிவான வேலைகள்லாம் செஞ்சுது. அடுத்த வந்து அனுஷம். இந்த அனுசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரை, அது செந்தாமரை. ஏன்னா செந்தாமரையில் யார் இருப்பா? லட்சுமி இருப்பாங்க. செழுமையை குறிக்கக்கூடியது, ஒருத்தன் இருக்கக்கூடிய பண வசதியை குறிக்கக்கூடியது. சேற்றில் முளைத்த செந்தாமரை. எவ்வளவு அவன் பிறந்த சூழல் வந்து ரொம்ப வசதி வாய்ப்பு கம்மியான ஒரு இடத்துல பிறந்திருந்தாலும் சரி, இல்லாட்டினா அறிவு இல்லாமல் சாதாரண அறிவு குறைந்தவர்கள் குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட ஒரு கிரகம் வந்து அனுசத்து நட்சத்திரத்தில் இருந்து அது நல்லதை செய்யணுன்ற மாதிரி ஒரு ஜாதகனுக்கு இருக்குன்னு வைங்க, அவன் வந்து நல்லா படித்து வந்துடுவான் படிக்கிற காலத்தில். அதே இது வளர்ந்த காலத்தில் வர்றப்ப தன்னுடைய அறிவை வச்சு அவன் வந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்பு வந்துடுவான். அதே நேரத்தில் அவன்கிட்ட வந்து நல்ல ஒரு பண்பு இருக்கும், நாகரிகம் இருக்கும். அதை குறிக்கிறது தான் இந்த அனுச நட்சத்திரத்தோட குறியீடு. அவன் ஏற்கனவே ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட இவனுடைய பழக்க வழக்கம் சரியில்லாதனால, ஏன் அது எங்கே இருக்குது? சேத்துல முளைச்சுன்னு சொல்லணும். ஒரு செந்தாமரையாக வந்துட்டான். இதே இது சிரமத்தை தர்ற மாதிரி இருக்குன்னு வைங்களேன், என்ன ஆகி போயிடும்? அந்த தகுதி அவன்கிட்ட இல்லாதனால, அவனுடைய அம்மா அப்பாட்ட இருந்து கிடைச்ச அந்த வசதி வாய்ப்புகள், அறிவு, அதை வளர்த்துக்கிற தகுதி இல்லாதனால இவன் வந்து அந்த சேருன்ற அந்த மயக்கத்தில் மூழ்கி தன்னைத்தானே கெடுத்துக்கிடுவேன். எனக்கு சொல்ல தெரியும். அந்த மயக்கம் அறிவுன்றதுக்கு ரெண்டும் எனக்கு தெரியும். அடுத்த வந்து கேட்டை. கேட்டைனா குடைன்னு அர்த்தம். கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து அரசன் வர்றான்னா அரசன் வர்றதுக்கு முன்னாடி யானை வரும், அதற்கு அடுத்தபடியாக இந்த குடை பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த குடைன்றது மரியாதையை குறிக்கக்கூடியது, அதிகாரத்தை குறிக்கும். அப்போ ஒரு கிரகம் வந்து இந்த மாதிரி கேட்டை நட்சத்திரத்தில் இருந்து நல்லதை செய்யணும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அங்கீகாரம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். மரியாதை எப்படிப்பட்ட மரியாதை? அரசு மரியாதை கிடைக்கும். இப்போ ஒருத்தர் வந்து நான் எலெக்ஷனுக்கு நிற்கலாமான்னு கேட்குறாரு, ஒரு வார்டு மெம்பருக்கு நிற்கணும்னு தான் கேட்குறாரு. அவர் வந்து கேட்ட நேரத்தில் வந்து இந்த அனுச நட்சத்திரமோ அதோட உப நட்சத்திரங்களோ ஓடி நல்லது செய்யணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதே இந்த அனுச நட்சத்திரத்தை கெடுதல் செய்யணும்னு இருந்தால் உன்னை எல்லாம் சேர்ந்து உனக்கு குழி பறிக்க போகிறாங்க, கொடை பிடிக்கிற மாதிரி தாங்கி பிடிக்கிற மாதிரி வந்து உன்னைய ரொம்ப சிரமத்துக்குள்ளாக்கிடுவாங்க. அந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்லணும். அடுத்தா வந்து மூலம். மூல நட்சத்திரம்னா எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியது. மூலம்னா அது ஆதாரம், பேஸ் மட்டும்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து என்ன குறியீடு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடியோட அல்லது ஒரு மரத்தோட ஆணி வேர். அந்த செடினாலும் சரி ஒரு மரம்னாலும் சரி அது பூமியில் நிலைச்சி இருக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த ஆணி வேர் தான். அது மாதிரி ஒரு ஜாதகனுக்கு வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அவனுடைய அறிவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். இதை பூரா பேஸ் பண்ணி சொல்கிறதுக்கோட நட்சத்திரம் தான் இந்த மூல நட்சத்திரம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். இந்த பெண்ணோட நட்சத்திரம் வந்து ஆயிலிய நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூல நட்சத்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஆமாம், அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு ஆயிலிய நட்சத்திரத்துக்கு என்ன குறியீடு சொன்னோம்? சர்ப்பம் சொன்னோம். சர்ப்பம் வருது, அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சர்ப்பமாக இருந்துச்சுன்னா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு இவனா தப்பான முடிவு. ஆனால் அதுக்குள்ளேயே அவன் தெளிவான ஒரு இந்த நம்ம சொன்ன விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அந்த சர்ப்பம் வந்து நல்லதுக்கு இருக்கா, ஏன்னா அந்த குடும்பத்தை காப்பாற்ற போகிற உயிராற்றல்னு சொன்னோம்ன்றதை கண்டுபிடிக்க தெரிஞ்சுட்டா தாராளமாக எடுக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் என்ன சொன்னோம்னா எல்லாத்தையும் வரவேற்கும்னு சொன்னோம். வரவேற்பு ஒரு பொண்ணு வந்து யாருக்கு வரவேற்புன்னு மரியாதைன்னு சொல்லலாம். யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும், மைத்துனருக்கு அது ஒரு மரியாதை தருது, மாமனாருக்கு மரியாதை தருது. வரவேற்பு கொடுக்குதுன்னா அது என்ன ஒரு வித்தியாசமாக தெரியும் இல்லையா? யாருக்கு வித்தியாசமாக தெரியும்? மாமியாருக்கே வித்தியாசமாக தெரியும். அதனால தான் அதை கொஞ்சம் ஒதுக்குவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் அதே அர்த்தம்தான், குடை. அந்த மரியாதை தரம் இல்லையா, அந்த வந்து அளவுக்கு அதிகமாக மரியாதை கொடுக்குறப்ப அது வந்து நெகட்டிவ் தாட்டை வந்துடும்ன்ற மாதிரியான ஒரு கான்செப்டு. அதை விட ஒரு அற்புதமான விஷயம் வந்து மூல நட்சத்திரம். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு குடும்பத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது இல்லையா? ஒரு பொண்ணு வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இப்போ நடக்கிற திசை வந்து மூல நட்சத்திரத்துலேருந்து திசையை நடத்துதுனாலும் சரி,
அது நல்லதை செய்யணும் இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பம் வளருவதற்கு ஆதாரம் அந்த புள்ள இருக்கு. இதே இது கெடுதலை செய்யணும்னு இருக்கு பாருங்க, கெடுதலை செய்யணும்னு இருந்துச்சுன்னா அந்த நல்லா இருக்கக்கூடிய அந்த குடும்ப இதை அப்படியே வேர்பிடுங்க அப்படிங்க அப்படி போட்டு அந்த குடும்பத்தையே டிஸ்டர்ப் பண்ணி போகிற மாதிரி ஆன ஒரு அமைப்பு வந்துடும் ஒரு அர்த்தத்தில் அந்த மூல நட்சத்திரமும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம தெளிவாக ஜோசியத்தை மட்டும் நல்லபடியாக தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு வைங்களேன், தெளிவாக நம்ம இந்த பொண்ணு ஆகாது நம்ம முடிவு எடுத்துடலாம். இது என்னன்னா ஒரு நட்சத்திரத்தோட ஒரு விளக்கத்தை நேரடியாக சொல்லாமல் ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது இதை பார்த்து தான் முடிவு பண்ணணும். அதை கண்டுபிடிக்க தெரியும் அந்த ஜோசியனுக்கு. இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பாசிட்டிவ் ட்ரைட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் ட்ரைட்ஸ் குணமும் இருக்குது. இதை ரெண்டையுமே அனலைஸ் பண்ணி தெரியும். அது ஜாதக கட்டத்தை பார்த்து தான் முடிவு. வெறும் நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு முடிவு பண்ணுறது மிகப்பெரியது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற தொழில்முறை ஜோதிடர்களில் 100க்கு 99% பேர்களுக்கு அந்த அமைப்பு தெரியல. அதான் கஷ்டமாக இருக்குது. அடுத்த பூராடம் நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு குறியீடு பார்த்தீங்கன்னா விசிறி. அது ஃபேன்னு எடுத்துக்கலாம், சாதாரண விசிறி எடுத்துக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னு வைங்க, ஒரு வீட்டுக்காரர் வெளியே போயிட்டு வர்றாரு. அவர் வந்தோடனே பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, வந்தோடனே தண்ணி தருவாங்க, அதுக்கடுத்து விசிறி இருந்தால் வீசி விடுவாங்க, இல்லைன்னா அவங்கள்ட்ட தருவாங்க. அது மாதிரி அந்த இளைப்பாறுதல், வந்தவரை இளைப்பாற்றுதல் மெயின். அவனு அந்த மாதிரி வந்தவங்கள நேசிக்கிறது, பராமரிக்கிறது, இது பூராமே இதே இது ஒரு கிரகம் பூராட நட்சத்திரத்திலிருந்து கெடுதலை செய்யணும் இருந்தாலும் சரி, அந்த பொண்ணே பூராட நட்சத்திரத்திலிருந்து அதுக்கு அதிபதியான சுக்கிரன் கெடுதலை செய்யணும் இருந்தாலும் சரி, இந்த தூத்துதன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த புரணி பேசுகிறதே அவங்களுக்கு வேலையாக இருக்கும். புரணி பேசுகிறது தான் வேலையாக இருக்கும். அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சு இந்த பிள்ளை நமக்கு ஆகுமா ஆகாதுன்னு கண்டுபிடிக்க தெரியும். பூராட நட்சத்திரம் அதிபதி சுக்கிரன் அள்ளி கொடுத்துரும்னு நினச்சோம்னா தோற்று போயிடும். அடுத்த உத்திராடம். உத்திராடத்துக்கு குறியீடு தந்தம், யானை தந்தம். ஒரு இதனோட வலிமையை குறிக்கக்கூடியது, அதே மாதிரி ஒரு செழுமையை குறிக்கக்கூடியது. வலிமைக்கு யானையைத்தான் சொல்லுவோம். அதோட யானை தந்தம் தான் இருக்குல்ல எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. அப்போ ஒரு ஜாதகருக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்த நல்லதை செய்யணும் இருந்தால் அவன் ராஜ மரியாதையோடு இருப்பான், ராஜ அந்தஸ்தோடு இருப்பான்லாம் நம்ம சொல்லலாம். இதே இது கெடுதலை செய்யணும்னு இருக்குவீங்களா, இது அப்படியே மாறி பிறப்பு நம்ம நல்ல இடத்துல பிறந்திருந்தா கூட இந்த மாதிரி கெடுதல் செய்கிற அமைப்பில் இருந்தால் அது அப்படியே மாறி ஒரு கீழ்நிலைக்கு வந்துடுவேன், கீழ் சாகவாசத்துக்கு வந்துடுவேன், அது மூலிமா கெட்டு போயிடுவேன் நம்ம சொல்ல வரோம். ஓகே சார். அடுத்த திருவோணம். திருவோணத்துக்கு குறியீடு காது மடல். காதுக்கோட கொடுப்பினை என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இசையை கேட்குறது தான். இன்றைக்கி இருக்கிற இசை இல்லை, அது அந்த காலத்து இசை. சரிங்களா? நல்ல மனதுக்கு ரம்மியமான ஒரு இசையை கேட்குறது தான். நல்லவங்க சொல்கிறத கேட்கணும். சரிங்களா? அந்த மாதிரி திருவோணம்னா இறைவனுக்கு பிடிச்சதே இசை தான் இல்லையா? இசை இணங்க செய்வது. அது மாதிரி இவங்கள் நீங்கள் திருவோண நட்சத்திரத்துக்கு நல்லது செய்யணும் இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற பாட்டெலாம் கேட்க மாட்டான். அந்த பழைய பாட்டு அந்த ஒரு மெலோடியஸாக கேட்கணும்னு நினைப்பான், இல்லாட்டினா பக்தி பாடல் கேட்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி திருவோண நட்சத்திரத்தோட அமைப்பு இசைக்கு முக்கியத்துவம் தருவாங்க. இதே இது கெட்டு போச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் கரடு முரடான பாட்டுகளை கேட்கணுன்றது ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அடுத்த அவிட்டம். முதல்ல சொன்னது இசையை கேட்கறது, இங்கே இசைக்கிறது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு குறியீடு புல்லாங்குழல். இப்போ கண்ணனுக்குரிய குறியீடே பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் தான். அதில் மொத்தம் இருக்கிறதே 7 ஓட்டை தான், சப்தஸ்வரங்கள். இந்த 7 துளைக்குள்ள அதை வருடும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த இசையை அந்த இசையினால இன்னொருத்தனை மயக்கிறது. திருவோணத்தில் அவன் மயங்குறான், அவிட்டத்தில் இன்னொருத்தனை மயக்கிறான். அந்த பக்தியாலேயோ ஏதோ ஒரு அமைப்பில் அந்த இசையால் மயக்கிறதுன்றதை குறிக்கக்கூடியது. இசைக்கு மயங்குதல், மயக்குதல் ரெண்டுமே அங்கே இருக்கும். அடுத்த சதயம். விசாக நட்சத்திரம், சதய நட்சத்திரம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அந்த விசாக நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வரவேற்கிறதுக்கான வரவேற்பு வளையம் வைக்கிறார். இங்கே என்னென்னா அந்த மாதிரி வரவேற்று அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் தர்றார். ஒரு மாலை போட்டு ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்கிற இடத்துல மரியாதை பண்ணுறார். 1000 மலர்களாலான மலர் மாலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் நான் ஒரு அரசு மரியாதைக்காக எதிர்பார்க்குறேன், கிடைக்குமான இப்போ ஓடுற டயத்துக்கு சதய நட்சத்திரம் இல்லைன்னா ராகுவோட உப நட்சத்திரம் அதுக்கு கண்டுபிடிக்க தெரியும், போக சொல்லுவோம்.
அந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து அந்த மாதிரி போஸ்டிங்லாம் கிடைக்கும் நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த சதையை வந்து கெட்டு போச்சுன்னு வைங்க, இருக்கிற வேலை பறிபோக போகுதுன்னு சொல்லிடலாம். அடுத்தா வந்து பூரட்டாதி. பூரட்டாதிக்கு முதல்ல அங்கே பார்த்தோம் பாருங்க, பூரம் இளமை கட்டில்னு சொல்லலாம் இல்லைங்களா. இது வந்து முதுமை கட்டில். நம்ம ஆள் எவ்வளோ ஒரு அதை அனுபவித்து வச்சுருக்கேன் பாருங்களேன். அந்த முதுமை கட்டில்னா கடைசி காலம். கடைசி காலத்தில் அவன் பிறந்தலேருந்து இன்றைக்கி நடந்தது பூரா நினச்சி பார்ப்பானா, நம்ம என்னென்ன நல்லது செஞ்சோம், என்னென்ன தப்பு செஞ்சோம் நினச்சி அதுக்காக மனம் மகிழ்ந்தடைய. நம்ம 4 பேருக்கு நல்லது செஞ்சோம், பரவாயில்ல, இந்த பிறவியோடு நமக்கு போதும்னு நினைக்கிறது ஒரு நல்ல வாழ்க்கை. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி நடக்கும். இதே கெட்டு போச்சுன்னு வைங்க, நம்ம இப்பெல்லாம் இந்த ஊரை கெடுத்துவிட்டோம்னா நினச்சி நொந்து ஓட்டிவான்ற மாதிரி சொல்கிறது. அது அந்த பூரட்டாதின்றது பூரட்டாதிக்கும் கட்டில் தான், முதுமை கட்டில். நல்லா இருக்கும் பட்சத்தில் நல்ல சிந்தனைகளை தரும். இதுக்கு அடுத்தபடியாக உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதிக்கும் பார்த்தீங்கன்னா இதே கட்டில் தான். அதுக்கு வந்து மரணக்கட்டில்னே பேர் வச்சிருக்கிறான். கடைசி காலத்தில் இதை பூரா நினச்சி கெட்ட நம்ம செஞ்ச கெடுதல் பூரா இவன் நினச்சி பார்த்து அதுக்காகவே துயரப்படுறது. கெட்டு போயிருக்கும் பட்சத்தில் நல்லா இருக்கும் பட்சத்தில் அது முதல் சொன்ன மாதிரி ஆனந்தமான ஒரு நாளைக்கு வந்துடுவாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தா வந்து ரேவதி. ரேவதிக்கு அடையாளம் பார்த்திங்கன்னா 2 அர்த்தம். இப்போ இறந்தவங்களுக்காக ஒரு பறை ஆமாம் அடிக்கிறாங்களா, அந்ததை குறிக்கும். கடைசியில் அவனை வந்து கூட்டு போகிற இடம் அதை குறிக்கும். அதே இது நல்லதை செய்யணும் இருக்கும் படித்ததில் மங்கள வாத்தியமாக போயிடும். அதை நம்ம கண்டுபிடிக்க தெரியலாம். விசயனமும் ஒன்று தான், வாத்தியம், தோல் வாத்தியம் அதுக்கு பேர். அது வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் மங்கள வாத்தியமாகும். அதே இது கெட்டு போச்சுன்னு பட்சத்தில் அந்த மாதிரி பறைன்ற மாதிரி போயிடும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பின்னாடி ஆள் வந்துக்கிட்டு இருக்கான் சரியா, அவனுக்கு முன்னாடியே உரைக்கிறது. இந்த மாதிரி நல்லது காரியம் நடக்க போகுதுன்றதுக்கான முன்னுரைத்தல் நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் வந்து அப்படியே அசைப்போட உங்களுக்கு வந்து பல வெளிச்சங்கள் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த பதிவில் அதுக்கான விளக்கங்கள் தர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். நல்லது நண்பர்களே. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். ஒரு நட்சத்திரத்துக்குமே குறியீடுகள், அதை வந்து கிரகங்களோட சார்ந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலாம் சந்திக்கலாம் சார். அது சந்தோஷம். வாழ்க வாழ்க வாழ்க.